ஒரு தோணி படகு ஒன்று தனியாக ஆடுது, ஒரு ஊஞ்சல் ஒன்று தனியாக ஆடுது, ராசாத்தி ஒன்று காணாத நெஞ்சு காத்தாடி போல ஆடுதுன்னு வாலி வரி எழுதுறாரு. ஒரு காதலி இறந்துட்டா காதலன் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறான். நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. வஞ்சி கொடி அப்படியே மென்மையாக படர்ற மாதிரி அவன் நினப்பு நெஞ்சுக்குள்ளே மென்மையாக படருதான். யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு, அவள் செத்ததுக்கப்புறம் யாரு கூடயும் பேசவே கிடையாது. வைதேகி வைதேகின்னு செவரெல்லாம் அவள் பேரை எழுதி வைக்கிறான். அந்த ஊரில் இருக்கிற வேற ஒரு வைதேகி வந்து எதுக்காக என் பேரை எழுதுறேன்னு கேட்குறப்போ, உங்கள் பேர் வைதேகின்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னோட வைதேகியை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் என் வைதேகி வந்து என்கிட்ட காசு கேட்டா. உங்கள் அப்பா என்ன 27 ஏக்கரா என்கிட்ட கொடுத்து வச்சான்னு சொல்லி நான் அவளை துரத்தி விட்டேன். ஆனால் அவள் காசு சேர்த்து வச்சு ஒரு ஜிப்பாவும் பேண்ட்டும் எனக்கு எடுத்து கொடுத்தா. ஒரு சின்ன பையன் என்னை கருப்பாக இருக்கேன்னு சொன்னதுக்காக மலை உச்சியில் போய் 3 மணி நேரம் தினமும் நின்று என் அம்மா கிட்ட வந்து சொல்கிறான், நானும் மாமாவை மாதிரி கருப்பாக மாற போகிறேன்னு சொல்லிட்டு. எனக்கும் அவன் மேலே பிரியம்தான். ஒரு நாள் அவன் என் வீட்டுக்கு வராட்டியும் நான் துடிச்சு போயிடுவேன். ஒரு மாமா வந்து 10 லட்ச ரூபா தரேன் என் பொண்ணை கட்டிக்கன்னு சொன்னப்போ கூட நான் வைதேகியை தான் கட்டிப்பேன்னு சொல்லிட்டேன். எனக்கும் அவ்வளோ பிரியம்தான். ஆனால் நான் சரியாக காட்டாமல் விட்டுட்டேன் அந்த பிரியத்தை. ஒரு நாள் அவள் ஃபோட்டோவை கவுத்து போட்டு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவளை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னப்போ, அந்த ஃபோட்டோவில் அவள் தான் இருக்கேன்னு அவளுக்கு தெரியாமல் வேற யாரும் நினச்சி அவள் விஷம் குடிச்சிட்டா. ஆனால் சாக போகிறப்ப கூட மாமா மடியில் தான் படுத்து நான் சாகணும்னு சாமிக்கிட்ட அவள் வேண்டிக்கிட்டா. நான் வந்து நின்னதும் என் பாதத்தில் முத்தம் கொடுத்து அவள் செத்து போயிட்டா. முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம், ஒரே ஒரு முத்தம் தான், ஆனால் நட்சத்திரம் மாதிரி நிறையா முத்தம் மாதிரி நினச்சி தினமும் அவன் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அந்த பொண்ணுக்கிட்ட இதெல்லாம் அவன் சொல்கிறான். நெஞ்சுக்கு ஒரு வஞ்சி கொடின்னு மென்மையான நினைவுகள்னு நான் சொன்னேன்ல, ஆளையிட்ட செங்கரும்பா ஆட்டுகிற எம் மனசன்னு இப்போ சொல்கிறான். ஒரு பெரிய கரும்பு கூட இல்லை, செங்கரும்பை அப்படியே ஆலைக்குள்ளே வச்சா அப்படியே நசுக்கும்ல, அதே மாதிரி அவன் நினப்பு நெஞ்சுக்குள்ளே அப்படியே நசுக்குது. எது எப்படியோ அவள் காலை தொட்டு கடந்த கொலுசை அவன் கையில் மாட்டினதுக்கு அப்புறம் வேற எந்த பொண்ணையும் அவன் தொடவும் கிடையாது. அவள் வாங்கி கொடுத்த சட்டையை அந்த உடம்புல மாட்டினதுக்கப்புறம் அந்த உடம்பு செத்து மண்ணில் விழுற வரைக்கும் அவன் வேற எந்த சட்டையும் போடவும் கிடையாது. நீ படுத்து தூங்கு மாமா, நான் வேணா காலை அமைக்க விடுறேன். வாழ்ந்தாக வேண்டும் வாவா கண்ணே, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு